என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்காக என்ன பரிசு கொண்டு வந்து இருக்கிறேன் என்று யோசித்து கொண்டு இருக்கிறாயல்லவா? தொடுவதற்கு முன்பாக நீ சற்று யோசித்தாய், எதை நமக்கானது இருக்கும்? அப்பன் நமக்கு எதை நம் வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்து இருக்கிறார்? எதில் நமக்கான நல்ல பரிசு கிடைக்கும் என்று என் குழந்தை ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டாய் அல்லவா? என் தங்கமே, உன் மனதுக்குள் இந்த தெளிவுதான் வேண்டும் என்று உன் அப்பன் நினைக்கின்றேன். என் பிள்ளை என்னிடம் கேட்க நினைத்தது என்ன தெரியுமா? அப்பா, நீ என்ன பரிசு வேண்டுமானாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தேவையானது நிம்மதி என்ற ஒன்று மட்டும்தான். நீ எதை கொடுத்தாலும் கடைசியில் எனக்கு அது நிம்மதி கிடைக்கின்ற விஷயமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் யாரும் என்னை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே, உண்மையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து என் குழந்தை, நீ நான் சொன்னவுடன் என்னை தொட்டு விட்டாய் அல்லவா? என் குழந்தையே, நீ தொட்டதில் என்ன இருக்கின்றது என்று சொல்வதற்கு முன்பாக நீ தொடாததில் என்ன இருக்கின்றது என்று சொல்கின்றேன். என் தங்கமே, அதிலிருந்து உனக்கு நிம்மதியில்லாமல் அது நிம்மதியை இழக்கச் செய்யக்கூடியவையாக சில விஷயங்கள்தான். அதை தொட்டிருப்பாயானால் இன்னும் சில காலங்களுக்கு உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். அப்பன் ஒன்றில் நீ நல்லதை வைத்து இன்னொன்றில் எனக்கு கெட்டதை வைத்தாய் என்று நிச்சயமாக நீ நினைக்கவில்லை. அதிலிருந்து நீ நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. வாழ்க்கையில் சோதனைகள் இன்னும் உனக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் அந்த விஷயத்தை அப்பன் திறந்தேன். ஆனால் என் குழந்தை அதை தொடவில்லை. என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, என்ன பரிசு உனக்கு நான் தர வேண்டும் என்று நினைத்தாயோ, நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாயோ, அதைத்தான் இப்பொழுது நிச்சயமாக தொட்டு இருக்கின்றாய். அப்பன் உன்னை சமாதானப்படுத்துவதற்காக இல்லை, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் சொல்லவில்லை என்பதில் உனக்கு நன்றாக தெரியும். இந்த அப்பன் உள்ளதை உள்ளபடி மட்டுமே சொல்வேன். நீ மனவேதனை அடைவாய் என்பதற்காக உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் ஒருபோதும் மறைக்க மாட்டேன். என் பிள்ளை, என்னவெல்லாம் தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தை, நீ மனம் வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு உனக்கு எல்லாவற்றையும் பொய்யாக சொல்லி கொண்டு இருப்பேன் என்றால் எதையும் தாங்குகின்ற மன வலிமை உனக்குள் இல்லாமல் போய்விடும். அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் என்று அறிவுரை வழங்கி கொண்டு இருக்கின்ற உன் அப்பன் உன்னிடம் மனம் சமாதானம் அடையும்படி ஒருபோதும் பேசிவிட மாட்டேன். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நான் சொல்கின்றேனோ அது நிச்சயம் நடக்கும். பிரச்சனைகள் இருக்கும் என்றால் நான் நிச்சயமாக அதை வெளிப்படையாக உனக்கு சொல்லிவிடுவேன். பிரச்சனைகள் வந்தே தீருகின்ற சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது என்றால் அவற்றையெல்லாம் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். அடிபட்டு மிதிபட்டு தான் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இருப்பதால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் குழந்தை, நீ தொட்டது இதுவெல்லாம் இல்லாமல் சந்தோஷமான ஒரு மனநிறையை இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தான் நீ தொட்டு இருக்கின்றாய். அதில் உனக்கு இருப்பது, நீ இப்பொழுது என்னிடம் கேட்ட ஒரு முக்கியமான வேண்டுதல். என் தங்கமே, நீ என்னிடம் என்ன கேட்டாய் என்று ஒரு முறை சிந்தித்து பார். அதை உன் கையில் அப்பன் அப்படியே ஒப்படைக்கின்றேன். இது கிடைத்த பிறகாவது என் குழந்தை மனவேதனை அடையாமல் சந்தோஷமாக இருப்பாய் என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தை, மனதுக்குள் எத்தனையோ விஷயங்களை போட்டு குழப்பிக் கொண்டேதான் இருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாகவே இது வேண்டுமா இது வேண்டுமா என்று நீ நிறைய முறை சிந்தித்தாய். நல்லபடியாக சிந்தித்து தெளிவான ஒரு முடிவினை எடுத்து இருக்கின்றாய். நீ இந்த முடிவு
நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். என் குழந்தையின் வாழ்க்கை சிறந்ததாக உன் அப்பன் நான் நினைக்கின்றேன். அதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் உடனடியாக நினைப்பேன். ஆனால் சில சமயங்களில் என் பிள்ளை ஏதேனும் தவறான முடிவினை எடுத்திருப்பாயே, ஆனால் அவசரப்பட்டு நீ தேர்ந்தெடுத்து இருப்பாயே என்று அப்பன் அதற்கான சில ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது. அதற்கு பிறகுதான் உனக்கு எல்லாம் உன் கையில் வந்து சேரும். எனக்கு சரியென்று ஒரு விஷயம் படவில்லை என்றால் நீ அழுது கேட்டாலும் புரண்டு கேட்டாலும் நான் உனக்கு தரமாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய அழுகையானது இன்று ஒரே நாளுடன் முடிந்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது காலம் முழுவதும் உனக்கு தொடர்ந்து வந்து விடக்கூடாது என்று அப்பன் நினைக்கின்றேன். என் காலமும் முழுவதும் நீ ஒரு விஷயத்தை தவறாக முடித்தாய் என்று தொடர்ந்து வருவதற்கு பதிலாக இதோடு முடித்து விட்டால் என்றால் முடிந்து நீ அடுத்தடுத்தை நோக்கி நகர்ந்து சென்று விடுவாய். ஆனால் இதுவோ உனக்கு நிரந்தரமானது ஒரு விஷயமாக எனக்கு முன்கூட்டியே தெரியும் பொழுது எப்பொழுதும் உனக்கு தருவேன். என் குழந்தை, அந்த அப்பன் நமக்கு நான் வாழ்க்கையில் நீ கொடுத்து விட்டேன் தங்கமே. அந்த நேரத்தில் உன்னுடைய மனது அப்படியே உனக்குள் முன்னாலே நானே வந்து நின்றாலும் கூட உன்னுடைய கண்கள் எல்லாவற்றையும் மறைக்கத்தான் செய்யும். ஏனென்றால் உன்னுடைய ஆசை உனக்கு அத்தனை முக்கியம். ஆசையும் விருப்பங்களையும் விட வாழ்க்கை யதார்த்தத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பியதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டேன். இது போன்ற விஷயங்களை சொல்லுகின்றேன் என்றால் நான் உனக்கு வைத்த பல சோதனைகளையும் தாண்டி உனக்கு புரிந்து கொள்வதற்காகத்தான் செய்யாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த அளவிற்கு யோசிக்கின்றாயோ உன்னை விட பல மடங்கு அதிகமாக உன் அப்பன் நான் யோசித்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தை, இது போன்று இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் நடந்துவிடக்கூடாது. இதுவரை நீ பட்டது போதும் என்று நான் நினைக்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக நான் உனக்கு தருகின்ற பரிசு நீ வாழ்க்கையில் மறக்க முடியாத பரிசாகத்தான் இருக்கும். காலம் முழுவதும் இதை நினைத்து நீ உன் அப்பன் எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்வாய். என் தங்கமே, நீ நினைப்பாய், பரிசு என்று சொன்னாயே, எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாயே என்று. என் பிள்ளை, அந்த கஷ்டத்தில் இருந்து உனக்கு நல்ல விஷயம் பிறக்கும் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதை நம் அப்பன் நமக்கு தந்திருக்கிறான். நம்மை நிச்சயமாக இதிலிருந்து மீட்டெடுப்பான். அவன் ஏதேனும் ஒரு வழியை நமக்கு காண்பித்து கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட வேண்டும். நன்மையும் தீமையும் தருவது உன் அப்பன் நான் என்று உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, நான் தருகின்ற பரிசுகள் நிச்சயமாக உன்னுடைய மனது முழுமையாக சந்தோஷம் அடையத்தான் போகின்றது. வாழ்க்கை என்றால் என்னவென்று என் குழந்தைக்கு உணர்த்தத்தான் போகின்றேன். மன நிம்மதியோடு எப்பொழுதுமே மற்றவர்கள் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த அப்பன் உனக்கு ஆசைகளை அதில் அனுப்புகின்றேன். என் தங்கமே, பரிசு என்பது அத்தனை எளிதில் யாருக்கும் கிடைக்காது. கஷ்டங்களிலேயே அதிகப்படியாக இருந்து அதில் தேவையில்லாத விஷயங்களில் சிக்கி தவிக்கின்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பரிசினை உன் அப்பன் கொண்டு வந்து உன் கையில் தருகிறேன் என்றால் உன் குழந்தையின் மனதினை எந்த அளவிற்கு பூரிப்படையும் என்பதனை நான் உணர்வேன். அதனால் உன்னுடைய எதிர்பார்ப்பினை நான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட மாட்டேன். என் தங்கமே, அப்பன் கையில் இருந்து பெறுவதை நீ சந்தோஷமாக காலம் முழுவதும் வைத்து நல்லபடியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ வேண்டாம் என்று நினைத்தாலும் அதை அப்படியே நீ திரும்பி அனுப்பிவிடலாம். என் குழந்தை, உனக்கென்று வாழ்க்கை என்னவென்பதை நான் நிச்சயமாக செய்து தருவேன். இனிமேல் அதை நீ மறுத்தாலும் கூட, உனக்கு வேண்டாமென்று வெறுத்தாலும் கூட அது உனக்கு நல்லதைத்தான் செய்யும் என்பதில் நீயே உணர்ந்து கொள்வாய். நம் அன்பு வைத்தோம், ஆசை வைத்தோம், அது நம்மை ஏமாற்றியது.
ஆனால் நாம் பெறுவதற்கும் நாம் வேண்டாம் என்று தள்ளியதும் நம் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கின்றாரதே என்று நீ புரிந்து கொள்ளப் போகின்ற காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். எல்லாம் புரிந்து எல்லாம் தெரிந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர்ந்து என் குழந்தை நல்லபடியான வாழ்க்கையை வாழத் தொடங்கி போகிறாய். இனிமேலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு அருகில் இருக்காமல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தையே, நல்லபடியான வாழ்க்கையை வாழத் தொடங்கப் போகிறாய். இனிமேலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உன்னை நெருங்காதவாறு, அப்படியே வருகின்ற கஷ்டங்களாக இருந்தாலும் அவையெல்லாம் மிக விரைவாகவே உனக்கு நல்ல அனுபவத்தை தந்துவிட்டு சென்றுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தையே, அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.